அருள் ஞானமிகு ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் மர்தினியில் இருந்து சிவமர்தினி லிங்க மலைக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம். இந்த மலையினுடைய அளவு, அதனுடைய கனம் என்கிறது 2000 தொன்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த மலை கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய முயற்சியை எடுத்து ஆனந்தத்தை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதன்பால் இங்கே மேலே உங்களுக்கு காட்டப்படுகின்ற இந்த மலையானது ஞானலிங்க மலையானது, ஞானலிங்கர் மலையானது, மாமலை என்று சொல்லப்படுகின்ற சிவமர்த்தினி மாமலை என்று சொல்லப்படுகின்ற இந்த மலையானது இங்கே லிங்க வடிவமாக காட்சி தருகிறது. இங்கே சுவிட்சர்லாந்திலே இருக்கக்கூடிய மலைத்தொடர்களிலே எங்கும் என்றும் இல்லாத அளவு ஒரு லிங்க தோற்றமாக, லிங்க வளர்ச்சியாக, நாளொரு வண்ணம் பொழுது மேனியாக வளர்ந்து வருகின்ற ஒரு லிங்க தோற்றமாக இருந்து வளர்ந்து வருகின்ற இந்த லிங்கமானது ஒவ்வொரு முழுமதி மறைமதி நாட்களிலே தன்னுடைய நிறங்களை, மாலை நேரங்களிலே நிறங்களை மாற்றி அமைத்து காட்டக்கூடிய சக்தி நிறைஞ்சதாக இருக்கிறது. வெண்ணிறமாக காட்சி தருவார்கள், பொன்னிறமாக காட்சி தருவார்கள், வெண்ணிறமான ஒரு விபூதி நிறமாக காட்சி தருவார்கள். இப்படி பல வகையான காட்சிகளை தந்து இந்த பொன்னிற வடிவிலே எமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த லிங்கரானது இந்த ஐரோப்பிய கண்டத்தின் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான சிறப்பை இந்த சுவிட்சர்லாந்து நாட்டின் வலே மாநிலத்திலே மர்த்தினியம்பதியிலே அமர்ந்திருந்து சிவமர்த்தினி லிங்கமலை என்று சொல்லப்படுகின்ற இந்த மலையானது மிகவும் உயரமான பகுதியாகவும் ஒரு அடர்ந்த நிலப்பரப்பை கொண்ட பகுதியாகவும் இங்கே காட்சி தருகிறது. இதனுடைய அற்புதங்கள் முழுமையான ஒரு அற்புதங்களை காட்சியாக தருகிறது. ஒவ்வொரு பௌர்ணமிகளிலும் அதிகாலையில் கூட தனது விழிப்புணர்வோடு கூடி ஒளிந்து நின்று பார்த்தால் ஒரு அற்புதம் நிறைந்த ஒளி கீட்டுடன் அந்த காட்சியை தரக்கூடிய இந்த மாமலை சிறப்பாக இருக்கிறது. நாங்கள் இந்த சிவமர்த்தினி மாமலை நோக்கி பயணத்தை மேற்கொண்டு இந்த சிவமர்த்தினி லிங்கநாதர் மலையிலே நாங்கள் சென்று முழுமையாக தரிசனம் செய்வதன் மூலமாக இந்த லிங்கநாதர் மலை எமக்கு ஒரு முழுமையான ஒரு அருளையும் அருளாசியையும் தருவதோடு மட்டுமில்லாமல் இந்த மலையினுடைய அற்புதங்களையும் ஒரு இறுக்கமான ஒரு தன்மையிலே இருந்து எம்மை விடுவித்து ஒரு இளகிய மனநிலையோடு உணரச் செய்யக்கூடிய அந்த அற்புதம் நிறைஞ்ச இந்த மாமலையானது அண்ணாமலையோடு கைகோத்து நிற்கக்கூடிய இந்த அற்புதம் இங்கே இருக்கின்றது. இந்த மலையை நோக்கி நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த அற்புதமான இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு தோற்றம் தரும். ஆகையினாலே இந்த மலையை நீங்கள் சென்று வந்து தரிசித்து பாருங்கள். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். 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 நம சிவாய எனும் மந்திரம் நம்பினை தீர்க்கும் தந்திரம். நம சிவாய எனும் மந்திரம் நம்பினை தீர்க்கும் தந்திரம். நன்றுணர்ந்தே நானே நாயகனே ஜெகதீசனே. நன்றுணர்ந்தே நானே நாயகனே ஜெகதீசனே. என் மனச்சுமை நீக்கிடவா, என் மனச்சுமை நீக்கிடவா, என் மனச்சுமை நீக்கிடவா, என் மனச்சுமை நீக்கிடவா. மற்றொரு தயிர் போல் மனம் கலங்கினேன் மானும் அழுவும் ஏந்தியவா. மற்றொரு தயிர் போல் மனம் கலங்கினேன் மானும் அழுவும் ஏந்தியவா. மாமேறு மலையுடை மன்னவனே மால்மருகன் தந்தையே. மாமேறு மலையுடை மன்னவனே மால்மருகன் தந்தையே. என் மனச்சுமை நீக்கிடவா, என் மனச்சுமை நீக்கிடவா, என் மனச்சுமை நீக்கிடவா.
சிவமர்த்தினியிலிருந்து வாகனங்களில் புறப்பட்டு நாங்கள் இப்பொழுது குவாத்கர் என்ற இடத்திலே வந்தடைந்திருக்கின்றோம். இங்கிருந்து நாங்கள் 2473 மீட்டர் உயரத்தில் மாமலை அமர்ந்திருக்கின்றது. இங்கிருந்து புறப்பட்டு நாங்கள் 2.5 மணி நேரம் நடை தூரத்தில் செல்ல வேண்டும். இதுவரை வாகனங்களில் வந்து நாங்கள் இங்கே வாகனங்களை தரித்து அதன் பிற்பாடாக இங்கிருந்து நாங்கள் பாத யாத்திரை வழியாக சிவமர்தினி லிங்கமலைக்கு செல்லவிருக்கின்றோம். சிவலிங்க வடிவானது சித்தர்களிடமானது. சிவலிங்க வடிவானது
அநாதியானது ஞானலிங்கேச்சுரம் ஆதிமூலமானது ஞானலிங்கேச்சுரம் ஆதிசிவனானது ஞானலிங்கேச்சுரம் உகரமானது ஞானலிங்கேச்சுரம் சிகரமானது ஞானலிங்கேச்சுரம் பத்ரகிரியாருரைவிடமானது ஞானலிங்கேச்சுரம் ஞானத்தின் ஞானமானது ஞானலிங்கேச்சுரம் உருகி உள்ளம் வேண்டுதையா ஞானலிங்கேச்சுரா வேண்டும் வரங்கள் வேண்டுவார்க்கு அருளும் ஞானலிங்கேச்சுரா உருகி உள்ளம் வேண்டுதையா ஞானலிங்கேச்சுரா வேண்டும் வரங்கள் வேண்டுவார்க்கு அருளும் ஞானலிங்கேச்சுரா மாழ்மருகா ஷண்முகா மாழ்மருகா ஷண்முகா முருகா குமுகா மாழ்மருகா ஷண்முகா முருகா குமுகா மாழ்மருகா ஷண்முகா முருகா குமுகா மாழ்மருகா ஷண்முகா நான் வரிசார ஓங்கார ஸ்வரூபா நான் வரிசார ஓங்கார ஸ்வரூபா மாமய வாகனே சுவாமி பிரதாபா மாமய வாகனே சுவாமி பிரதாபா ஆமாம். யாவும் தீர்த்தருள்வோனே ஊமை மனவாளா ஊவந்தேனையாளாய் அமரர் பணியம் அம்புஜகாலா அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே மாசில் வினையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை நயடி நிழலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது
நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஓம் சித்த பெருமாக்கள் கரோகரா, கரோகரா, குருநாதர் கரோகரா, நமச்சிவாயன கரோகரா, எங்க பெருமானு கரோகரா. குற்றாயினவார் விலகலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். குற்றாயினவார் விலகலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவர் எப்பொழுதும். தொற்றாதன் வயிற்றில் திலகம் படிக்கே நரோடு துடாக்கி முடாக்கியிட ஆற்றே நதிகை கடில விராட்டான துரையம்மானே. சிவமே குருவாய் அருளும் வடிவம் புவி மேலிது போல் அரிதற்கரிதாம் திருவின் உருவாய் இமையாள வந்த மணிவாசகரின் மலரடி போற்றி. மணிவாசகரின் மலரடி போற்றி. மாயை நீக்கி ஞானம் கூட்டி தீராவினைகள் தீர்த்தருள் செய்து வாரா உலக வாசல் திறக்கும் மணிவாசகரின் மலரடி போற்றி. மணிவாசகரின் மலரடி போற்றி. நிலையா உலகின் நிலையை உணர்த்தி நிறைவாய் வாழ நெறி தந்தருளி மறையின் பொருளை எளிதாயுரைத்த மணிவாசகரின் மலரடி போற்றி. மணிவாசகரின் மலரடி போற்றி. இன்பம் துன்பம் இரண்டும் கடந்த எல்லை இல்லா ஆனந்த வெளியே என்னுள் காட்டிய எம் குருநாதன். என்னுள் காட்டிய எம் குருநாதன் மணிவாசகரின் மலரடி போற்றி. மணிவாசகரின் மலரடி போற்றி. நீயாய் அழுதால் சிவனை பெறலாம் உய்யும் உபாயம் இதுவென கூறி மெய்யாய் வாழ்ந்து சிவமாய் நிற்கும் மணிவாசகரின் மலரடி போற்றி. மணிவாசகரின் மலரடி போற்றி. மறவா நினை